பாவலரும் தரிசனம் செய்யக்கூடிய வகையில் நவகிரகங்களோடு அமைக்கப்பட்டு இதெல்லாம்
நாம் அனைவரோடு ஆன்மீகம் கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். கருவத்தப்பள்ளியுடைய துணை சேர்மனும் ஆதின செயலருமான யுவராஜ் ஐயா அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். செஞ்சேரிமலை முருகன் திருப்பெரும் விசாரணை அங்காளி மகாசக்தி இப்போ இந்த சாமியோட 30வது விழா இன்னைக்கு கொண்டாடப்படுகிறோம். நான் இந்த கோயிலுக்கு வந்து இன்னைக்கு 30வது வருஷம். இந்த 30வது சிவலிங்கேஸ்வர சாமியோட அருகிலே இருக்கு. இப்பொழுது நான் பஞ்சலிங்கேஸ்வர சாமியினுடைய அடியேனாக வந்து இந்த செஞ்சேரிமலை இது எந்த இங்கே விசேஷம் நடந்தாலும் செஞ்சேரிமலையில் போய் சாமி ஒரு கால்வாங்க போகிறோம். இன்னைக்கு இங்கே வர சூழ்நிலை இல்லாமல் எனக்கு ஆயிடுச்சு. எனக்கு அங்காளம்மன் நான் வேண்டுக்காட்டி எனக்கு இங்கே வந்து சேரப்படுது. அதனால் செஞ்சேரிமலையோட பிரசாதம் முதல் பிரசாதமாக சாமி அவர்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். அதனைத் தொடர்ந்து நம்முடைய அரங்காவலர் மரியாதைக்குரிய மதுராசலம் ஐயா அவர்கள் தெரிகிறார்கள். கருவத்தப்பள்ளியுடைய துணை சேர்மன் நகராட்சியுடைய துணை சேர்மன் யுவராஜ் ஐயா அவர்கள் ஆதரச்சியர் தெரிகிறார்கள். குருமகா சன்னிதானத்துடைய அருளாசி வரியிருக்கின்ற அத்தனை பக்தர்களுடைய மையப்பெயர்களுக்கும் குருமகா சன்னிதானங்களை சந்தித்து ஆட்சி பெறக்கூடிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொருவராக வரியிலிருந்து மாலை மரியாதை செலுத்தக்கூடிய ஏற்பாடு இருக்கின்றது. விருது வழங்கக்கூடிய நிகழ்வு முடித்தவுடன் அனைவரும் குருமகா சன்னிதானங்களை சந்தித்து திருவருள் பிரசாதங்களை பெற்றுச் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். குருமகா சன்னிதானத்துடைய அருளாசி. நம பார்வதி பரதே ஹர மகாதேவா. போற்றி 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 மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி ஒன்றை வாசலை மேல் பணிதரும் திங்களும் பாவம் பயிரை படைத்து புனிதம் பொந்துகின்றார் பொருந்துகவே. ஐந்து இரண்டு ஆண்டுக்கு ஐந்து இரண்டு ஆண்டுக்கு ஆலயத்தை ஐந்து இரண்டு ஆண்டுக்கு ஆலயத்தை
எல்லாம் இல்ல அம்மையுடைய திருவருளாலும் அன்னை அங்காள கிருஷ்ணனுடைய பேரர்களாலும் ஆதினுடைய குருவர்களாலும் இந்த நாள் நமக்கெல்லாம் ஒரு இனிமையான நாள். இந்நாளிலே வணங்குவோருக்கு வறுமை நீக்கி துதிப்போருக்கு துன்பம் நீக்கி அருள் பொழிவுடன் இவ்விடத்திலே 51 சக்தி பீடங்களாக அன்னை எழுந்தருளி நமக்கெல்லாம் அருளையும் பொருளையும் வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார். அத்தகைய அன்னை பராசக்தி லோகமாதா ஜெகன்மாதா உடல் பிணி உடற்பிணி எப்பொருள் யார் யாராய் கேட்பின் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த திருக்குறளை திருவள்ளுவர் வாழ்ந்த காலங்களில் நமக்கெல்லாம் கொடுத்திருக்கின்றார். எப்பொருள் யார் வாய் கேட்பின் ஒரே வார்த்தையில் முடியும். பட் his thinking is better, life better. ஒரு மனிதனுடைய எண்ணம் போல் வாழ் eat healthy, life better. அப்ப எதை கொண்டு நாம் செயல்படுகின்றோமோ அதற்கு நம்முடைய வாழ்க்கையும் மாறும். இந்த நாளிலே மேடையில் சாது தரிசனம் பால் மோட்சம் 103 வயது நம்முடைய சுவாமிகள் இங்கு எழுந்து நமக்கெல்லாம் அருட்காட்சி வழங்கியிருக்கிறார்கள். அவர் பார்க்கவே போது நமக்கு பயன் கிடைக்கும். இப்போ நம்ம வீட்டுல 4 பேர் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு சமையல் பண்ணி சாப்பாடு பண்ணி அனுப்புறதுல படாதுவாரு. சாமி 103 வயசுல எத்தனை வருஷம் தான் ஆன்மீகத்தில் இடைவிடாது தன்னை மறந்து தன் குடும்பத்தை மறந்து யாருக்காக பணி செய்கிறார் என்று சொன்னால் நாட்டிற்காக. துறவி பெருமக்கள் நாட்டிற்காக. போல நம்முடைய ராமன்ஜி சுவாமிகள் நம்முடைய தயானந்த சரஸ்வதி சுவாமியுடைய அடிச்சுவட்டை ஒற்றி பல்வேறு விதமான நிகழ்வுகளுக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மனநிலை தெரிவித்துக் கொண்டு His God is one of gift people. அதுபோல செகண்ட் காட் இஸ் டாக்டர். எப்படி ஒரு மனிதனுக்கு எல்லாருக்கும் செகண்ட் காட் யாருன்னா ஃபர்ஸ்ட் காட் எம்பெருமான் மூலப்பரம்பரை சொன்னா செகண்ட் காட் இஸ் டாக்டர். அது மாதிரி பல்வேறு தன்னுடைய பேச்சிலே ஒரு டாக்டர் போய் பார்க்க போனோம்னா உனக்கு வந்து ஹார்ட்ல ஆபரேஷன் பண்ணணும் 5 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா நம்ம டாக்டர் பணமே இல்லாம குணப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய மகான். கை தட்டுங்க. எவ்வளவு பெரிய வருகிறார்கள். சாதாரண வேலையில ஒவ்வொரு தொழிலும் ஒவ்வொருத்தர் வருவாங்க. ஒருத்தர் பூஜை பண்ணலாம், ஒருத்தர் கார் ஓட்டலாம், எல்லாருக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கலாம். இருந்தாலும் அந்த பணியின் மூலம் அவரும் வாழ்ந்து மற்றவர்கள் வாழ வைக்கக்கூடிய அந்த அறப்பணி. அதுபோல் நம்முடைய ஆதினச்சீரர்கள் தாராசுரம் ஐயா, யுவராஜன்னா எத்தனையோ பேர் பேசிட்டு அனுசியம்மா, மந்திராசுர ஐயா, எத்தனையோ பேர் இந்த ஆதினத்திற்கு சாமிகள் உடனே இருந்து ஐயா சொன்ன 30 வருஷம் பயணிக்க சாதாரண விஷயமா. ஸ்கூல் படிக்கிறான், ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிக்கிறான், காலேஜ் முடிச்சு மறந்துடுறான். அப்படி இருக்க உலகத்துல இப்ப அப்பா அம்மா மறக்கிற சூழ்நிலை ஆயிடுச்சு. 5 வயசுல நீங்க கொண்டு போய் ஹாஸ்டல் அப்படின்னு விட்டுறீங்க. அந்த பையன் படிச்சு முடிச்சு 50 வயசு உங்களுக்கு கொண்டு முதியோர் இல்லம் விட்டுறான். நடக்குதா இல்லையா? நடக்குதுல இல்லையா? நீங்க 5 வயசு பண்றது 50 வயசு நமக்கு நடக்குது. எதை விதைக்கின்றோமோ அது நமக்கு வருது. அதுபோல நாம் என்ன எண்ணுகின்றோமோ அந்த எண்ணங்கள் போல நம்முடைய வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும். அதுபோல இந்த நாளிலே இங்கு வருகின்றிருக்கும் நண்பர்கள் ஏனைய பெருமக்கள் எல்லோரும் எல்லா வளங்களும் பெற வேண்டும், நிறைவாக வாழ வேண்டும். இந்த மனிதன் பார்த்தீங்கன்னா பொறுமை எதுக்கு வேணும்னா மணி வளர்ச்சிக்கன்னு ஒரு மணியா எப்போ சாப்பாடு தான் ஒரு 1/2 மணி நேரம் இருக்கலாமேங்கிற எண்ணம் நமக்கு வரணும். ஒரு மணியான சுகர் பேஷண்ட் தான் பெரியவங்க அந்த எண்ணம் வந்தா பரவாயில்ல. சும்மா இருக்கிறாங்க சின்ன பையன்லாம் சாப்பாடு 1 மணிக்கு ரெடியா இருக்கு, இலை ஓட்டு பாயாசம், அந்த எண்ணம் இங்கிருந்து அங்க போயிருக்கு. அப்ப அவனால உட்காரவே முடியாது. என்ன தோணு? சாப்பாடு ரெடி, எல்லாம் ரெடி, பாயாசம், வடை, அப்பளம், லட்டு, ஜிலேபி, மைசூர் பாக், ஒண்ணுமே இல்ல. ஓம் சரவண பவ மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரம் விருச்சி ஆதி அனம் 6 ஆதாரம் தாண்டி 7வது ஆதாரம் இருக்குது. வந்துட்டு அவனே கடவுள். அப்ப ஆதாரத்துக்கு நம்ம கொண்டு வதற்கு எத்தனை வேலை இருக்குது. சும்மா கடவுளை கூப்பிட்டா வருமா? ஆடி பாடி மகிழ்ந்து ஒரு எம்எல்ஏ வரைக்கும்னா எத்தனை பாடு பத்திரிக்கை அடிச்சு பேர் போட்டு அப்புறம் போய் பத்திரிக்கை கொடுத்து மாலை மரியாதை வாழைகள் கட்டுறது எது கட்டுறதுன்னே தெரியாம எல்லாத்துக்கும் கட்டிக்கிட்டுக்கிறான். வாழையடி வாழையா இருக்குன்னா எதுக்கோ கட்டிக்கிட்டுக்கிறாங்க. இருந்தாலும் கூட நாம் நம்முடைய வாழ்க்கை நன்னெறிப்படுத்தி அம்மா அப்பா சித்தப்பா பெரியப்பா மைந்தர் மாமா இது போன்ற உறவு முறையிலும் இன்பம் இருந்தால் துன்பம் இருக்காது, துன்பம் இருந்தால் இன்பம் இருக்காது, பகல் இருந்தால் இரவு இருக்காது, இரவு இருந்தால் பகல் விலகிவிடும். அதுபோல சூரியன் வந்துதான் சந்திரனுக்கு வேலை இல்லை, சந்திரன் வந்துதான் சூரியனுக்கு வேலை இல்லை. அப்ப அது மாதிரி கஷ்டம் இருக்கும்போது இருக்கும், அது விலகிவிடும். அந்த கஷ்டத்துக்கு போற வரைக்கும் பொறுமையா இருக்கு. பொறுமை மிகப்பெரிய
அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருட்கள். நிலத்தை நீங்க என்ன பண்ணாலும் அதுதான் திருப்பி அடித்தே இல்லை. அது போல நமக்கு எந்த துன்பம் வந்தால் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். துன்பத்தை பக்கத்துல வச்சுன்னா கண்ணை மறைச்சு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டோம்னா அந்த துன்பம் நம்மை விட்டு வெளியிடும். அத்தகைய துன்பம் வர வைப்பது நம்மளால் தான், இன்பத்தை வர வைப்பது நம்மளால் தான். நமக்கு நல்லது பண்ணோம்னா அமெரிக்க நாட்டில் வந்து பண்ணுவாங்க, பக்கத்துல இருந்தா பண்ண முடியும், கெடுதல ஆக பண்ண முடியும். ரெண்டுமே 2:1 அப்படிங்கிற மாதிரி 1:2 1:2 அது மாதிரி பிளஸ் இன்டு பிளஸ் 1+1=2. இதை மாற்ற முடியுமா? இன்றைய தினம் வியாழக்கிழமை, நாளைக்கு வெள்ளிக்கிழமை, அதை வந்து சனிக்கிழமை மாற்ற முடியுமா? முடியாது. இதெல்லாம் கடவுள் கொடுத்தது. இன்னைக்கு நாம் ஏன் அம்பானி வீட்டில் பிறந்திருந்தா ஏன் தம்பி நீ எடுத்திருந்தா தங்கத்திலேயே சட்டை போட்டு உட்கார்ந்துருக்கலாம். என்ன நமக்கு இந்த நேரத்தில் இதுதான் கிடைக்கும். கடவுள் கொடுத்திருக்கிறது 2 கண், 2 காது, 2 மூக்கு, 2 வாய். இதை வைத்து இந்த பிறவி மனித பிறவி மகத்தான பிறவி. இந்த பிறவி நாம் பேணி காத்து அதன் வழியில் சென்றால் போல் ஒன்றும் இல்லை. மாதா பிதா குரு தெய்வம் 4 பேர் சொல்றதை கேட்டா நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற வினைகள்லாம் ஓடிவிடும். வினை கடவுளை, அதாவது ஒரு மனிதனை இணைக்கின்ற பாலம் எது என்று சொன்னால் ஒரு மொழி. ஐயா நல்லா இருக்கீங்களாங்க? ஐயா தமிழ் நல்லா இருக்கு. ஐயா கவாடி ஐ எம் ஃபைன். தன்யவாத் போனன். தெரியுமா காசை மலை மலையு போனன். கிஸ்கோனியா இஸ் சைனீஸ். இது மாதிரி ஒவ்வொரு மொழியுமே நம்ம இணைக்கிறது தான் தவிர அதுல இருந்து எந்த ஒன்றையும் பண்ண முடியாது. மொழியும் ஒரு லாங்குவேஜ். But God is great. Direct going to is you decide heaven or hell. Heaven or hell நமக்கு தெரியுது. நீங்க பண்ற வேலையில heaven or hell. Heaven is சொர்க்கம், hell is நரகம். அப்ப தாய்மார்கள் தன்னுடைய கணவன் சொல்கின்ற பேச்சை கேட்டு நடக்க வேண்டும். அதுபோல கணவன்மார்கள் மனைவி சொல்லி மந்திரம், மனைவி சொல்கின்ற பேச்சை கேட்டு நடக்க வேண்டும். அப்படிங்கிறத உறுதிமொழி அந்த காலத்துல இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா யார் சொன்னாலும் கேட்கறது. கணவனை வாங்க உட்காருங்க தண்ணி குடிங்க அப்படிங்கிறத போய் ஆனா மணியண்டா செல்ல பேர் அப்படி சொல்லக்கூடாது. கணவனே கண்ணந்த தெய்வம். அவர் வீட்டு வேலைக்கு போயிட்டு வந்தா வந்ததே ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்து போன காரியம் எப்படி நடந்துச்சீங்கன்னு சொன்னீங்கன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவார். வந்து வராது எங்க போயிட்டு வந்தீங்க மிரட்டுறது. வெளியில பாத்தீங்கன்னா மனுஷன் இப்படி கம்பீரமா நான் அப்படி உள்ள போனா பொட்டிப்பா அந்த மாதிரி இருக்கிற எத்தனை பேர் ஏங்க. இதே பாருங்க, பெண்கள் வந்து காலையில் எழுந்திருச்சு இரவு தூங்கும் வரை படாத பாடு. உண்மைதான் இல்ல? அந்த தாய்மார்கள் பெரிய சக்தி. ஓடுநதி கங்கா யமுனா கோதாவரி சபரி சிந்து எல்லாத்துக்கும் பேர் தான். சிவபெருமான பாண்டியர் வாங்கி எடுத்து பிரமால நாட்டில் வாங்கி எடுத்து வாணியங்களை வாணி அதை வாங்கி உன் வீரையே உன் கையால் என்னை ஆதரி புத்தகத்துள்ளதை மாறி பூவில மன்னுடைய வாழ்வை புத்தக பெண்களை நன்காய் வேத பொருளுக்கிறே. அத்தகைய வாணி எங்க இருக்கா? நாக்குல சரசு இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் பேசுகின்ற பேச்சு சண்டையாகிவிடும். சண்டையாகி மண்டை உடைந்து விடும். எப்படி வாங்கன்னு சொல்றது வாடாட்டான் வாட வச்சு இப்படி எல்லாம் போயிட்டு இருக்குது. ஏன்னா முதல் யுகம் நல்லவர்கள் மட்டும் இருந்தார்கள். 2ஆம் யுகம் நன்மை அதிகம். எனக்கு பெரிய மகான்கள் முன்னாடி இருக்காங்க. இருந்தாலும் இந்த சிறியனுக்கு சாமிகள் எனக்கு கொடுத்தா எனக்கு ஆசீர்வாதம். சிவலிங்கேஸ்வர சுவாமி எங்கும் சொல்லவில்லை, இங்கே காமாட்சியத்தில் முழுமையாக நிறைந்திருக்கிறார் என்று சொன்னார். அவர் சொன்னார், ஏதாவது மனதில் தீயன நினைத்து கோபுரத்தில் கால் வச்சால் போது அவர் பார்த்துக்கார் சொன்னார். அப்படி பார்த்த மாதிரி கடைசியில சாமியில் நிகழ்ச்சிக்கு சாமியில் சென்றார்கள். அவினாசி கும்பாசேத்திரப்பு சென்று சாமியில் துறையாடுகிறார். சாமி இதுதான் என்னுடைய கடைசி பயணமாக இருக்கும் என்று சாமியிடத்தை சொல்லியிருக்கிறார். அது மட்டுமின்றி சாமி கேட்கிற, சாமி எங்களுக்கு பல ஆண்டு இருக்கணும் இல்லைங்க சாமி, நாங்கள் செட்டில்மெண்ட் முடிச்சு செட்டில் முடிக்கிற மாதிரி முடிச்சு நீங்களே செட்டில் ரெடி பண்ணிட்டீங்களான்னு கேட்கிறாரு. இப்ப சாமி சொல்ற, சாமி நம்மள ஒண்ணு வேண்டியதில்லை, அது அவினாசியை போய் பார்த்து ஆள் அனுப்பிச்சிருவாரு, நமக்கு அப்படித்தான் அடிச்சு அது மாதிரி தானே. அப்ப சாமிக்கு வந்து என்னங்களாமா, அன்னைக்கு சொன்ன வார்த்தை அப்படியே நடக்கும். அதே மாதிரி 12:2 ஒரு வார்த்தை சொன்னாங்க, இது எத்தனாம் தேதி நடக்கும்? 54 வருஷம் 10 மாசம் 22 நாள், 658 மாசம் 22 நாள், 2058 வீக் 2 weeks. அப்படியே வந்தீங்கன்னா 4,188,000 ஹவர்ஸ், 1,82,22,000 மினிட், 1.73 to 1016 இவ்வளவு செகண்ட்ஸ் தான் இந்த மண் உலகத்தில் இருந்தாலும் கூட செய்திருக்கின்ற பணியை சொல்ல முடியாது. சேரன் சின்னமலை, வாவு சிதம்பரம் பிள்ளை, பசுமுத்துராமலிங்க தேவர், முத்துவடுநாள், வீரபாண்டிய வாவு சொல்றக்கே இத்தனை வேலையும் ஒரு சன்னியாசியாக இருந்து
சில வாசகத்திற்காக வேற அத்தகைய மாணிக்கவாசர் ஆலயத்தை 2005 ஒரு 50 லட்சம் தான், இப்போ 5 லட்சம்னாலே வாய்ப்பு. அப்பவே 50 லட்சம் இத்தனை குருமார்களை அழைத்து திருப்பணி செய்யப்பட்டு மிக சிறப்பான முறையில் தொடர்ந்து வைத்தது. மலேசியா, சிங்கப்பூர், பர்மா, கம்போடியா போகாத நாடே போய் ஒண்ணுமில்லை. 18 மொழி பேசுவாருங்க சாமிஜி. 18 மொழி. அக்கலத்தி பக்கலத்தி அண்டபகிரண்டத்தி விக்கலத்தி மோச்சத்தி அம்மானை பந்தாடத்தி தேடிமா காணா சிவசக்தி நாடிவனை போற்றும் அடியாது விடைபோக்கி அஞ்சல் என்று தோன்றுகின்ற அம்மை துறையெடுத்து சாத்தரியா பத்தி நிறுத்தி பவள கொடியெடுத்து கச்சை மலையெடுத்து மற்ற மலைச்சி கண்ணல் ஒழிச்சி கதவை பார்த்து சம்பளி சங்கச்சி இது மாதிரி 1000 நாமத்தை சொல்லிட்டு இருந்தார். ஒரு முறை கன்னியாசி கிடையாது சுவாமி அப்படின்னா பயமா இருக்காரு. உங்க பக்கத்துல வீரத்துறை விவேகானந்தருடைய வடிவம் வந்து நீங்க உங்க கட்டு பயம் எனக்கு நோ அப்படின்னு. பட் ஆனா அவர் சொன்ன சாமி உடல்ல கொஞ்சம் தேர்ந்து பண்ணிக்கிறார். அன்னையின் அல்பார்ந்த ஞான சம்பந்தனும் திருநாவுக்கரசர் கட்டியெடுத்த திருஞான சம்பந்தரும் காமாட்சிபுரம் கண்டெடுத்த மனசாட்சியும் பஞ்சலிங்கேஸ்வர் பயணம் செய்தார். பஞ்சமெல்லாம் தீராத தஞ்சமென வந்தவரை தாயால் கடைபிடிக்கும் தாயிலும் தயாரா என்கின்ற 6 வரியில தன்னுடைய வேலையை முடித்துக் கொண்டு, அதாவது ஏகலைவன் வந்து சும்மா வச்சுக்கிட்டு பண்ணது துரோணாச்சாரிய கட்டவரில் அவர் கேட்டார் குரு காணிக்க. ஆனா அந்த குரு ஞான குரு அவர் பண்ண பட்டம் பதவி புகழ் அத்தனையுமே இப்ப நான் தான் 12 வயசுல வந்த 18 வருஷம் நான் தான் கொடுத்த குரு காணிக்கையா அவர் தான் செய்த அத்தனையுமே இந்த குழந்தை கொடுத்துருக்கேன். என்ன ஒரு அப்படி நினைச்சா அந்த காலத்துல அந்த குருமார்களே காசு வேண்டும் பண வேண்டும். இப்ப நம்மகிட்ட இருக்கிற சீடர் அதிகமா பண்ணிடுவோம் போல வாங்க கட்டம் சிஷியத்துக்கு வாங்கிட்டார். பட் இந்த குருநாதர் பாருங்க ஜாதி மதம் கடந்து பேதம் கடந்து ஜாதிக்கு நெல்லையடி பாப்பா அவர் சொன்னதுக்கு என்னங்க இத்தனை பண்ணிட்டு அப்படியே சிவலிங்கம் பஞ்சலிங்கம் ஆனது. ஒரு நம்ம 51 ஆயிடுச்சு. சிவலிங்கம் ஒண்ணு பஞ்சலிங்கம் 5 5 1 51 இங்க 51 அங்க ஒண்ணு ஆத்துல கண்டுட்டீங்க விடிய கிடைக்கல என்னடா விட ஏன் 51 வந்துச்சு அங்க ஒண்ணு கடைசியில கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லா கணக்கு ஒரே நேர்வு 24 மணி நேரத்துக்கு வேற எதாவது இருக்கா இல்ல. ஆகையால் இன்னும் பார்த்தீங்கன்னா விருது கொடுக்கின்றார்கள், நீ உணவு ஆகாரம் செய்திருக்கிறார்கள். அதுபோல நம்முடைய ஆதிரத்தில் சாமிகளுடைய எண்ணம் ஒரு பள்ளி தொடங்க வேண்டும் என்று ஏழை எளிய மாணவர்களுக்கு 500 மாணவர்கள் இங்கிருந்து படித்து சென்றிருக்கிறார்கள். இதெல்லாம் குருகுல மாணவர்களுடைய ஏற்பாடு தான், வேற இல்ல. ஆசிரியர் சீடர்கள் நண்பர்கள் இத்தனை வேலையும் பார்த்தீங்கன்னா அந்த மேடையில் இருக்கின்ற இந்த குழந்தைகள் இத்தனை வேலையும் அடுத்தடுத்த வேலை ஏதாவது பார்த்தீங்கன்னா மலேசியா இந்தோனேஷியா போயிட்டு இப்போ அமெரிக்காவுக்கு செப்டம்பர்ல போகணும்னு உத்தரவாயிருக்குது. கண்டிப்பா அது கூட்டிட்டு போயிடுவாரு. அதுபோல எந்த வேலை செய்தாலும் தெளிவாக செய்தால் அதற்கு கிடைக்கும். இந்த இடத்தில் உங்களுடைய குழந்தை அமர்ந்திருப்பது கூட அன்னையுடைய அருளும் குருவுடைய குருவரில் திருக்குறளில் அத்தகைய குருமகா சன்னிதானத்தை பெறுவதில் நமக்கெல்லாம் பெரும் பாக்கியம் இந்த நாள் கிடைத்திருக்கின்றது. அத்தகைய அருளையும் பொருளையும் நமக்கெல்லாம் வழங்க வேண்டும். மழை பெய்தால்தான் விவசாயம் செழிப்பதும், அந்த விவசாயம் செழிப்பது நமக்கெல்லாம் உணவு, அத்தகைய தனம் தானியம் எல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும். அதுபோல் நம்முடைய சுவாமிகள் நம்ம சாமியுடைய எண்ணத்துக்கேற்ப ஸ்ரீ சிவலிங்கேஸ்வரர் கலை இசை மற்றும் ஆன்மீக பள்ளி என்பதை எதிர்வருகின்ற இன்னும் ஒரு மாதத்துக்குள் தொடங்கி இருக்கின்றோம். அந்த பள்ளியினுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்று சொன்னால் ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு காட்டுகிறேன். அதுக்கப்புறம் விருது கொடுத்துடலாம். தொடர்ச்சியாக நீங்கள்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். எப்போ அந்த பம்பிங் இருக்கும். ஓம் சர்வமங்க 12 வயசு 8ஆம் வகுப்பு படிக்க நான் வந்த மாணவன் இன்றைக்கு உங்களிடத்தில் சன்னியாசியாக ஒரு குழந்தை தான், உங்களுடைய குழந்தை தான், நான் வேற ஒன்றும் இல்லை. இத்தகைய குழந்தைக்கு கிடைத்திருக்கின்ற வாய்ப்பு இது வந்து அங்காளம்மனுக்கு ரொம்ப பிரியமானது. ஓம் சர்வமங்கலம் துர்க்கை மகாசக்தி லட்சுமி மகாசக்தி காளி மகாசக்தி காளி மகாசக்தி துர்க்கை மகாசக்தி லட்சுமி மகாசக்தி காளி மகாசக்தி காளி
கை தட்ட வேண்டாமா என்ன கேட்டா எல்லா பக்கம் தண்ணி விடப்படும் கேட்டாதான் கிடைக்கும். கை தட்டு மூடி கேட்டு வாங்கணும்னா நீ என்னதான் பண்றது? சாமியார உட்கார்ந்துருக்காரு மிருதங்கம் கேட்பாங்க, மிருதங்கம் தபையெல்லாம் அனைத்தும் வரட்டும். அப்போ கை தட்டு கேட்டாதான் கிடைக்குதுன்னா அப்ப உழைச்சாதான் பணம் கிடைக்கும். நீங்க சும்மா உட்காந்துட்டு பணம் கிடைக்கணும் பணம் கிடைக்கணும் பணம் கிடைக்கும் கடவுள் போய் கடவுளே நீங்க 10 லட்சம் பணம் வரும் எப்படி கிடைக்கும்? கேனா கேன் முடியும் கேனா முடியாது. தட்டு கைதட்டே நான் கேட்டு கேட்டு வாங்க வேண்டியதா இருக்குது. அந்த குழந்தைய பேசிக்கிட்டு இருக்கிறான், போர் அடிக்கிறா நான் பேசினா. ஏன்னா கொடுத்தது குரு இல்ல. தக்கத்தி 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 தக்கி 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 துர்கை மகா சக்தி வாசிக்கும். துர்கை மகா சக்தி சக்தி மகா சக்தி காளி மகா சக்தி அங்காளி மகா சக்தி ஓம் துர்கை மகா சக்தி சக்தி மகா சக்தி காளி மகா சக்தி அங்காளி மகா சக்தி ஓம் துர்கை மகா சக்தி சக்தி மகா சக்தி காளி மகா சக்தி காளி மகா சக்தி ஏழு ஸ்வரம் ஏழு தாளம் அடைதாளம் ஏகதாளம் ஜம்பை திருப்புடை ஆதி இத ஏழு வச்சு எல்லா பாட்டுக்கும் வச்சு இளையராஜா ஐயா வாசிக்கலாம், ஏஆர் வாசிக்கலாம், நம்ம திருமுறை ஐயா கங்காதரன் வாசிக்கலாம். அவ்வளவுதான். திருப்பி போட்டா இப்படிதான் மாவு இப்படி ரவுண்டா இருந்தா இட்லி, இப்படி சுத்தி போட்டா தோசை. அது மாதிரி பஞ்சபூத ராசி எங்க எந்த கட்டத்தில் இருந்தா குருவும் செவ்வாய் சேர்ந்தா என்ன வரும், எது சேர்ந்தா எது வரும் என்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதை கணித்து விட்டால் நமக்கு வருகின்ற வாங்கி ஜோசிகாரே நம்ம போக வேண்டியதில்லை, நம்மளே பார்த்துக்கலாம். என்ன ஜோசியர் நான் சொல்றது சரியா? இப்போ +1 2 தெரிஞ்சா நம்ம வந்து இன்னொரு கேட்கமா, மக்கள் சாமியை கேட்போம், டாக்டரையும் கேட்போம், நமக்கே தெரியும். அப்போ 1+1 2ங்கிறது அந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டு ஜோதிடர்கள் உனக்கு இந்த நேரத்துல கட்டம் வந்து அப்படி இருக்கும், இந்த கட்டை வந்து எப்படி இருக்கும், இது வந்து அப்படி இருக்கு என்னமோ அவங்களே யூகிச்சு நம்ம போய் கொடுத்தா நமக்கு இருக்குது அப்படியே சொல்றாங்க ஜோசிகர். இவராத கடவுள் போட அப்படின்ட்டு திடீர்னு ஒரு நாள் நல்லா இருக்கு, ஒரு நாள் இது வாழ்க்கையுடையது. ஜோதிடம் சாஸ்திரம் சம்பளம் எல்லாமே இருக்கு, நமக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியுது. ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பர்ட் மாதிரி அதை அவர்களிடத்தில் சென்று கற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் இப்ப கத்துக்கல. நான் 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்சது 10 வருஷம் எனக்கு நிக்கிறதுக்கு வரைக்கும் நேரம் இல்லை. ஏன்னா குருவோட பக்கத்துல எத்தனை நாட்டுக்கு போக வேண்டியதா இருக்குது. காலையில இருந்து இரவு தூங்கும் வரை எத்தனை வேலை. அந்த மூளை டைனமிக் மூளை தான் சாமிஜிக்கு, சாதாரண மூளை இல்ல, டைனமிக் மூளை. 30 வயசுல முதலமைச்சர் உட்கார்ந்து விழா நடத்திருக்காரு. எனக்கு இப்பதான் 30 வயசு. நான் பிரதமர் போய் பார்த்துட்டு ஐயா 30 வயசுல குருவுடன் 3 முறை 2 முறை சென்றேன். பிரதமர் 10 முறை நிகழ்ச்சிக்கு நான் போயிருக்கேன். இந்த முறை 2024 14 19 குருவுடன் சென்றேன். சுபலிங்கேஸ்வர சாமி ஆனந்த பாரத் அங்க சீட்டு. இந்த முறை காமாட்சி பஞ்சலிங்கேஸ்வர சாமி எவ்வளவு பெரிய வேலை. அடேங்க இது மாதிரி வேலையை நம்ம கடவுள் கொடுப்பது போல
என்ன மருந்து? புரதாரிஷ்டம் எதற்கு? வாசரிஷ்டம் எதற்கு? ஆடா தோடா 5 குறுமிளகு பாடாத வாய் பாடவை. யோகாசனம் சூரிய நமஸ்காரம் தொடங்கி கடைசி சாந்தியாசனம், சக்கராசனம், சர்வங்காசனம், பச்சிமத்தாசனம், புஜங்காசனம், ஒட்டியானாசனம், வஜ்ரகஸ்தாசனம். இந்த காலை விரித்து உடம்பை இப்படி மடக்கி இப்படி யோகாசனத்தில் ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஃபர்ஸ்ட் தான் சாமி பிடிக்கும். பாட்டு போடியா ஃபர்ஸ்ட் எது ஃபர்ஸ்ட் மட்டும்தான். அப்போ ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்போது ஃபர்ஸ்ட் போறது தான் வேர்ல்டு கப் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஜெயிச்சதுதான் எல்லாம் கை தட்டுறோம். இந்தியா தோற்று என்ன ஒன்று 140 கோடி பேர் என்னடா அப்படி. அது மாதிரி 140 கோடி பேர் இருந்தாலும் 63 நாயன்மார்கள் தான், 12 ஆழ்வார்கள் தான். பிரிச்சே பார்க்கலையே. ஏன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஜாதியில் இருக்கலாம், மதத்தில் இருக்கலாம். சண்டிகேஸ்வர ஐயா யாராவது பிரிச்சிருக்காரா? 63 நாயன்மார்கள் தான், 12 ஆழ்வார்கள் தான். அப்படி வாழ்ந்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தாங்க. நம்ம ஆடே கப்பா ஆடே சொல்லவே முடியாம அது இது அப்படி இப்படி போட்டு மண்டைய குழப்பிட்டு அவனா இவனா அப்படி போட்டு கடைசியில ஒண்ணும் இல்லாம போய். அதனால நம்முடைய வாழ்க்கை நன்னெறிப்படுத்த வேண்டும். அத்தகைய நிகழ்வை நம்முடைய ஆளுநர் திரு இந்த ஆன்மீக பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக திரு நாகராஜ் ஐயா அவர்கள் இந்த பள்ளியை இருக்கிறார். அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அத்தகைய இவர் பாத்தீங்கன்னா ஒரு டைனமிக் மேன். நான் நினைச்சேன் நான் தான் கொஞ்சம் டேலண்ட் எல்லாம் இதுக்கு நினைச்சேன். இவரு நம்மளுக்கு மேல ஒரே நேரத்தில் 5 மொழி பேசுறாரு. 5 லாங்குவேஜ் இந்தியாவில் பிறந்தவங்க 5 மொழி பேசலாம். திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு வந்தார் ஹிந்தியில சார் கொஞ்சம் படிக்கணும்னு நினைச்சேன். இவர் பார்த்தா தெலுங்கு, கன்னட, மலையாள, துளு எல்லாத்தையும் படிக்கிறார். அப்ப நினைச்சேன் கரெக்டான ஒரு 2 நிமிடம் உங்களிடத்தில் ஐயா உரையாட இருக்கிறார். அதனை தொடர்ந்து விருது வழங்குகிறார். இந்த வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஆன்மீக பெருமக்களுக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் என்னுடைய முதற்கண் சிறந்தாங்க வழக்கத்தை கேட்டுக்கொள்கிறேன். விருது வழங்கக்கூடிய நிகழ்வு முடிந்தவுடன் குருமல சன்னிதானத்துடைய அருளாசி பெருமாள் கூட கேட்டுக்கொள்கின்றோம். தற்பொழுது இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் ஐயா அவர்கள் வருகின்றார். அவரை அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் மதிய வணக்கம். இதனை இவன் கண் முடிக்கும் என ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற பொருளுக்கேற்ப சிவலிங்க சுவாமி அவர்கள் ஒரு நல்ல ஒரு மகானிடம் சிறந்த ஒரு பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார். அவரும் இரவு பகல் பாராமல் இந்த கோயிலை வளர்க்க வேண்டும் என்று அரும்பாடுபட்டு வருகிறார். அதன் ஒரு கட்டமாக இந்த கோயிலில் ஒரு ஆன்மீக கலை இசை பள்ளியை தொடங்கியுள்ளோம். அதற்கு உங்களது ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவைப்படுகிறது. அந்த ஆன்மீக பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா இசை, ஆன்மீகம், அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கோயில்களை பற்றியும் அதில் நாம் சொல்ல இருக்கிறோம். அதே போல் இந்தியாவில் உள்ள கோயில்கள், வெளிநாட்டில் உள்ள கோயில்கள் சொல்வதை மட்டும் இல்லாமல் 3 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கோயில்களுக்கும் அந்த மாணவர்களை நாங்கள் அழைத்து செல்ல இருக்கின்றோம். அதே போல் 6 மாதத்துக்கு ஒரு தடவை இந்தியாவில் கோயில்களுக்கு கூட்டி செல்லலாம் என்று திட்டமிட்டுள்ளோம். அதே போல் ஒரு வருடத்திற்கு ஒரு தடவை வெளிநாட்டில் உள்ள சிங்கப்பூர், மலேசியா போன்ற அனைத்து வெளிநாட்டு கோயில்களுக்கும் நாங்கள் கூட்டி செல்லலாம் என்று திட்டமிட்டுள்ளோம். இது இளமை பருவத்தில் நாம் பள்ளிக்கூடத்தில் செல்வதை போல் முதிய பருவத்தில் அவர்களுக்கு நாம் அளிக்கக்கூடிய மற்றொரு வாய்ப்பு. இது காலை 10 மணி தொடங்கி சாயந்தரம் ஒரு 4 மணி வரை இந்த பள்ளி இயங்கும்.
மொத்தம் 8 பீரியட் இருக்கும். எப்படி பள்ளி மாணவர்களுக்கு 8 பாடவேளைகள் இருக்கின்றதோ அதே போல் இவர்களுக்கும் 8 பாடவேளை இருக்கும். அதில் வந்து யோகா, மெடிடேஷன் மற்றும் கடவுள் சம்பந்தமான விஷயங்கள் அனைத்தும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். 18 மொழிகள் அவர்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கப்படும். அவருக்கு காலை உணவு, மதிய உணவு, அப்புறம் சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாமே வழங்கி அனைத்து வசதிகளும் இங்கே ஏசியுடன் வழங்கப்படுகிறது. 100 மாணவர்கள் வரைக்கும் சேர்க்கும்படி நாங்கள் திட்டம் போடுறோம். வீட்டில் முதியவர்கள், பெரியவர்கள் யாராக இருக்கணும் இந்த பள்ளியில் சேர்ந்து கொள்ளலாம். அவர்கள் இறை வழிபாட்டில் கலந்து கொள்ளலாம். இந்த கோயிலில் நடக்கப்படும் இறை வழிபாட்டில் கலந்து கொள்ளலாம். அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளலாம். அனைத்து ஊர்களிலும் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு நாங்களே கூட்டி செல்கிறோம். அது உள்ளூர் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு கூட்டி செல்கிறோம். அவங்களுடைய அந்த முதிய பருவம் வந்து ஒரு ஆரோக்கியமானதாக, ஒரு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கக்கூடிய வகையில் நாங்கள் மாற்றுவதற்காக ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வகுத்துள்ளோம். இது இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்தில் கூட எந்த ஒரு யாரும் செய்ய முடியாத ஒரு முயற்சியை நாங்கள் முன்னெடுத்துள்ளோம். இதற்கு உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை. மேலும் விவரங்களுக்கு வெளியில் நாங்கள் நம்பர் எல்லாமே போட்டு வைப்போம். கூகுள் எல்லாம் சோசியல் மீடியா எல்லாத்துலேயுமே இந்த கோயில் ஸ்ரீ சிவலிங்கேஸ்வரர் கலை மற்றும் இசை பள்ளி விவரங்களை நாங்கள் வந்து அப்டேட் செய்ய உள்ளோம். அனைவரும் பார்த்து இந்த பள்ளி வளர உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு தேவை. நன்றி, வணக்கம். தொடர்ச்சியாக